முதல்ல குளிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது தெரியுமா? பல்லு விளக்கத்துல ஒரு ஆனந்தம் இருக்குது. காலை கடன் முடிக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. கரெக்டா? சும்மா அப்படி காத்து அடிக்கிறதா, காத்து அப்படி அடிச்சுச்சுன்னா அதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. இப்படி கொஞ்சம் தலையை அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது மேகம் அது இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆனந்தம் இருக்குது. சட்டி பானை கழுவுத்துல ஒரு ஆனந்தம் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு ஆனந்தம் இருக்குது. சுவிட்ச் போறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. கரெக்டா? துணி துவைக்கிறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. ஹஸ்பண்ட் கூட சண்டை போறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது தெரியுமா? மனைவி கூட ரொம்ப அமைதியா போறதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. ஏன்னா 1 மணி நேரம் மூச்சு பிடிக்க கத்துனதுக்கு அப்புறம் அமைதியா இருக்கிற மாதிரி அது ஒரு ஆனந்தம் இருக்குது. சார் எப்படி சார் அமைதி? அது கத்துறதுக்கு தான் வந்துருக்கு முடிக்க வந்துடணும். நான் அமைதியா இருக்க ஆனந்தம் இருக்குது. பட் இருந்தாலும் மற்றவங்களுடைய உணர்வையும் மதிக்கணும் தானே. அவங்க எதுவும் சொல்ல வராங்க உணர்வு ஆழமா கேட்குற மாதிரி அதுக்கு ஏற்றபடி ரியாக்ஷன் கொடுக்கணும். அதுல ஒரு ஆனந்தம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு சார் கோடிக்கணக்கில் பணம் தான் சார் தேவைப்படுது அப்படிலாம் கிடையாது. உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு இதுவே மிகப்பெரிய ஆனந்தம்.